ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திவிஷ் அகாடமி. நான் உங்கள் அனிதாராஜ். வீட்டில் இருந்தே ஏதாவது ஹோம் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை உங்கள் ஃப்ரீ டைமை பிஸ்னஸாக மாற்றணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ இந்த சேனல் உங்களுக்கானது தான். நம்மளோட சேனலில் இப்போது 100 days லேர்னிங் ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. ஸோ 100 days 100 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டுட்டோரியல் வீடியோஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறதும் ஒரு டுட்டோரியல் வீடியோ தான். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அதை ட்ரை பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் அதை என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு பிங் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் என்ட்ரி கொடுக்குறவங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் வெயிட்டிங். ஸோ இன்னைக்கு டே 8. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டுட்டோரியல் வீடியோவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா யூஷுவலான ஒரு மெத்தடு யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படின்றத வீடியோவில் போய் பார்த்துக்கலாம். அண்ட் நம்மளோட சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் திவிஷ் அகாடமி உமன் டெவலப்மெண்ட் கிளாஸஸ் அண்ட் கிட்ஸ் கிளாஸஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஆரி எம்ப்ராய்டரி ஒர்க். ஆரி எம்ப்ராய்டரி ஒர்க்கில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு தானே கேட்குறீங்க? ஆமாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆரி எம்ப்ராய்டரி இயரிங் பற்றி பார்க்க போகிறோம். நான் நீடில் வந்து 4-5 நீடில் எடுத்திருக்கேன். கர்த்தனா ஒர்க் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ டியூப்பில் ஹாஃப் சைஸ் இருக்கும், அதை தான் நம்ம இன்றைக்கி எடுத்திருக்கோம். அதை வச்சு நம்ம எப்படி ஒரு இயரிங் ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நான் திலகம் ஷேப் இயரிங் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ எப்போதுமே ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு மைனூட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்மளோட பீட்ஸை வெளியே எடுத்துக்கலாம். ஆக்சுவலி இது வந்து கர்த்தனா ஒர்க் அப்படின்னாலே டியூப்பில் பாதி சைஸ் இருக்கும், கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி லோட் பண்ணுறது எப்படி, அதில் இன்சர்ட் பண்ணி நீடிலில் ஃபிட் பண்ணுறது எப்படி எல்லாமே நம்மளோட சேனல் டுட்டோரியலில் இருக்குது. தெரியாதவங்க ஆரி எம்ப்ராய்டரி டுட்டோரியல் வீடியோஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம அந்த ஷேப்புக்கு ஏற்ற அளவுக்கு நம்மளோட கர்த்தனா ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்படி தான் நம்ம ஒரு பீடாக கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம், ஃபுல்லாக இன்லார்ஜ் பண்ணி கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம். ஏன்னா நம்ம இதுக்கு ஃபில்லிங் வந்து நம்ம எந்த டெக்னிக்ஸும் யூஸ் பண்ண போகிறதில்ல, மைக்ரோ பீடு தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு கலர் காம்போவில் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே கோல்டு கலரில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக நம்ம ஷேப்பாக முடிச்சுக்கலாம். முடித்ததுக்கப்புறம் சைடில் வந்து நம்ம கட்வொர்க்குள்ளே செயின் ஸ்டிச் போடணும். கட்வொர்க்குள்ளே செயின் ஸ்டிச் ஆரி எம்ப்ராய்டரி போடுற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒன்று வந்து நார்மல் செயின் ஸ்டிச், அப்படி இல்லை அப்படின்னா செயின் ஸ்டிச்சே பக்கமாக 2 போட்டிருப்போம். அதுக்கு மேலே ஜிக்ஸாக் பேட்டர்ன் போட்டிருப்போம், ஜிக்ஸாக் பேட்டர்ன் செயின் ஸ்டிச். ஸோ நான் இப்போ 2 செயின் ஸ்டிச் போட்டுட்டேன். இதோட ஃபில்லிங்காக நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறது என்னென்னா மைக்ரோ பீடு. ஸோ உள்ளே நிறைய க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மைக்ரோ பீடு போடுறதுக்கு க்ளூ தான் மெயின். ஸோ நமக்கு கீழே கிளாத் தெரியாத அளவுக்கு நல்ல க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்மளோட மைக்ரோ பீடை ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட இயரிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் சென்டராக ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு யோசிக்கலை. இதை முடித்ததுக்கப்புறம் தான் ஏதாவது சென்டராக கொடுக்கலான்னு யோசித்தேன். அதையும் எப்படி பண்ணுறதுன்றதை காமிக்கிறேன். அண்ட் இது ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், எப்படியும் ஒரு 1 or 2 hours எடுக்கும். அப்போ தான் நல்லா ஃபிட் ஆகும். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அது வரைக்கும். ஸோ சென்டராக வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கல. இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி கப் ஸ்டோன்ஸ் கூட அங்கங்கே நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் நம்ம இப்போ வந்து திலகம் ஷேப் அப்படின்றதுனால நான் திலகம் ஷேப்பு சம்மந்தமாக ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து பீடு பியல் இருக்கு இல்லையா, அதுலேயே திலகம் ஷேப் ஹாஃப் பியல் வந்து ஹாஃப் கோல்டு கலரில் இருக்குது. ஸோ அதை வந்து நான் ஃபிட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டே அந்த ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே சென்டராக வந்து இந்த பீடை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கூட சுற்றிலும் மைக்ரோ பீட்ஸ் வந்து போடலாம். நான் லாஸ்ட்டாக யோசித்ததுனால நான் இந்த மாதிரி எல்லாம் முடித்ததுக்கப்புறம் வந்து கொடுத்துருக்கேன். இது ட்ரை ஆகலை அப்படின்றதுனால ஈஸியாகவே நம்ம உள்ளே வச்சுட்டோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா
நான் ரெண்டையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். சுற்றிலும் வந்து கொஞ்சம் மைக்ரோ பீட்ஸ் இருக்குது, ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதை தட்டி விட்டோம் அப்படின்னா ஒட்டாத மைக்ரோ பீட்ஸ் எல்லாமே வெளியே வந்துடும். ஸோ இந்த மாதிரி த்ரெட் கட்டர் எடுத்துக்கோங்க. த்ரெட் கட்டர் தான் நல்லாயிருக்கும் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஸோ த்ரெட் கட்டர் எடுத்துக்கிட்டு இந்த ஷேப்பை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சைடு எட்ஜஸ் ரிமைனிங் பார்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணுங்கள். அண்ட் பேக் சைடில் ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நமக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதில் எப்படி இயரிங் பேசஸ் எல்லாம் நம்ம அட்டாச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நான் ஸ்டிச்சஸ் போட்ட இடத்துல நல்லா க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். எல்லாமே ட்ரை ஆகிறதுக்கு நிறைய க்ளூ அப்ளை பண்ண போகிறதுனால நான் ஃபஸ்ட்டே வந்துட்டு எடுத்து க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே ரெஸ்ட்டில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். நம்ம வந்து பின் அட்டாச் பண்ணுறதுக்கு நான் ஃபெபி பாண்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஃபெபி பாண்ட் வந்து கொஞ்சம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ஒரு சென்டராக ஃபெபி பாண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சென்டராக நம்ம ஃபெபி பாண்ட் க்ளூ வந்து போட்டுக்கலாம். ஃபெபி பாண்டு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். நம்ம தான் நல்லா பிடிச்சிக்கணும், இல்லை அப்படின்னா கொஞ்சம் வெளியே வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ சென்டராக நம்மளோட பின் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு லேயர் தான் நம்ம இந்த ஹெட்பின் நம்ம இயரிங்கோட ஹெட்பின் வச்சு நம்ம ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் கேன்வாஸ் ஷீட்டு தான் எடுத்திருக்கேன், வேறு எதுவுமே எடுக்கலை. இதுதான் நம்மளுக்கு சைஸு. ஸோ அதை வச்சு கேன்வாஸ் ஷீட்டில் நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதில் நம்மளோட இயரிங் ஸ்டட் பேஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நல்லா ஃபெபி பாண்ட் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டையும் ஒன்றா சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஸ்டட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் கீழே வந்து ஒரு சின்ன டாசல் பேட்டர்ன் கொடுக்கறதுக்காக அதில் வந்து பின்னை அட்டாச் பண்ணியிருக்கேன். மேபி உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா பின்னெல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ண வேணாம், நார்மலாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய இயரிங்காக நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கீழே டாசல் பேட்டர்னுக்கு ஒரு போலன், 2 சுகர் பீட், ஒரு திலகம் ஷேப்பில் ஒரு சின்ன மோட்டோ மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ ஒரு சீட் பீட், அப்புறம் வந்து அந்த பீடு கோல்டன் பீட், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சீட் பீட். இது வந்து நம்ம போலன் வச்சு அட்டாச் பண்ணுறதுனால கையாலேயே ட்விஸ்ட் பண்ணிட முடியும். இதுக்கும் நிறைய டுட்டோரியல் வீடியோ நம்மளோட சேனலில் பார்த்துருக்கோம். ஸோ போலனை வந்து நம்ம அப்படியே கையில் நல்லா பிடிச்சிட்டு ட்விஸ்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ நம்மளோட பர்ஃபெக்ட் இயரிங் ரெடி ஆகிடுச்சு. இனி வரப்போகிற டேஸ்லையும் ஆரி ஒர்க்கில் பேங்கிள்ஸ், இயரிங்ஸ், ஃபுல் செட் எல்லாமே பார்க்கலாம். ஆரி ஒர்க்னால் எம்ப்ராய்டரி மட்டும்தான் போடணும்னு அவசியம் இல்லைங்க, நிறைய விஷயங்கள் அதை தாண்டியும் இருக்குது. நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக பண்ணலாம். பார்த்திங்கன்னா நம்மளோட இயரிங் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஆஃப்டர்நூன் 3:30க்கு ஒரு vlog வந்து இருக்குது. என்னென்னா நான் நிறைய மெட்டீரியல் நேற்று பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அதை எல்லாத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக ஷோ பண்ணுறேன் வித் ப்ரைஸோட. ஸோ மறக்காமல் இன்றைக்கி ஈவினிங் 3:30 நம்மளோட சேனலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from Anitha Raj.